2 நாட்களுக்கு முன்னாக ஈசிஆர் ரோடில் நடைபெற்ற ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொடர்புபடுத்தி எடப்பாடி அவர் ஒரு முதலமைச்சராக 4 ஆண்டு காலம் இருந்தவர், நீண்ட நாட்களாக சட்டமன்றத்திலே இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒருவர் எவ்வளவு பொறுப்புணர்ச்சியோடு பேச வேண்டும் என்பதை மறந்துவிட்டு, மனசாட்சி அடகு வைத்துவிட்டு பொய் சொல்ல வேண்டும் என்பதற்காகவே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொடி போட்ட கார் திமுக கொடி போட்டு கொண்டு போனால் அது லைசன்ஸா குற்றம் செய்வதற்கென்று கீழ்த்தரமாக பேசியிருக்கிறார். இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக கூட்டு வெளியே வந்துவிட்டது. அந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒரு 4-5 பேர். இப்பொழுது கூட காவல்துறையினுடைய துணை கமிஷனர் உங்களை எல்லாம் சந்தித்து பேட்டி அளித்திருக்கிறார். அந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட மெயின் அக்யூஸ்ட் சந்துரு அதிமுகவை சார்ந்தவர். அவருடைய கார் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அவர் இரும்பலியூரில் இருக்கின்ற அதிமுகவினுடைய மிக நெருங்கிய உறவினர் மற்றும் அவரும் அதிமுகவை சார்ந்தவர். அதே போல் இன்னொரு கார் கைப்பற்றியிருக்கிறார், பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மகேந்திரா தார் என்கிற வாகனம். அது யாருக்கு சொந்தம்னா நீலகிரி மாவட்ட அதிமுக செயலாளர் அவருடைய சகோதரர் மகனுக்கு சொந்தமானது. அந்த காரை பயன்படுத்தியவர்கள் மொத்த பேரும் அவருடைய உறவினர்கள் அதிமுகவை சார்ந்தவர்கள். ஆக அதிமுகவை சார்ந்தவர்கள் செய்கிற ஒவ்வொரு குற்றத்தையும் திமுக மீது எடப்பாடி பழனி போட்டு கொண்டிருக்கிறார். அதே போல்தான் அண்ணா நகருக்கு பக்கத்திலே ஒரு சிறுமி பாலியல் குற்றம் செய்யப்பட்ட நேரத்தில் இதே எடப்பாடி வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சார். திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று. கடைசியில் பார்த்தால் அந்த வழக்கிலே கைது செய்யப்பட்டவர் அதிமுக சார்ந்த வட்ட செயலாளர் சுதாகர். இப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டில் இதுவரையில் குற்றங்கள் நடந்திருக்கிறது என்றால் அந்த குற்றங்களை புரிந்தவர் பூரா அதிமுகவை சார்ந்தவர் தான். அந்த பட்டியலே இடத்துல இருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பாராமெடிக்கல் மாணவிக்கு பாலியல் கொடுத்து அதில் கைது செய்யப்பட்ட பிரமுகர் அதிமுகவை சார்ந்த விஜய் சிங் பால் போஸ்கோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ராமேஸ்வரத்தில் அதிமுக பிரமுகர் ராதாகிருஷ்ணன் என்பவருடைய மருமகன் ராஜேஷ் கண்ணன் பெண்களுடைய மாற்றி ட்ரெஸ்ஸை மாற்றி நிர்வாண படம் எடுத்தவர், அவரும் அதிமுகவை சேர்ந்தவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இங்கே சென்னைக்கு அடுத்தில் இருக்க தாம்பரத்தை அடுத்த பணப்பை பகுதியை சார்ந்த குன்றத்தூர் ஒன்றிய அதிமுக எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் பொன்னம்பலம் அவருக்கு சொந்தமான வீட்டில் வாடகைக்கு குடியிருந்த இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து அந்த குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டு அதிமுக நிர்வாகி பொன்னம்பலம் பாதிக்கப்பட்ட பொழுது அந்த பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண்ணை தகாத முறையில் நடத்திட்டாங்க. அங்கே இருக்கிற பெண்கள்லாம் கூடி தொடப்ப கட்டியாலே அடிச்சிருக்கிறாங்க அந்த அதிமுக பிரமுகர். இந்த ஊடகங்கள்லாம் வந்தது. அதே போல் சேலம் மேலச்சேரி சண்முகமூர்த்தி வீட்டை அபகரிக்கும் நோக்கத்தோடு அதிமுக ஜெயலலிதா பேர் ஒன்றிய செயலாளர் ராஜா என்பவர் ரவுடித்து அடியாட்களை வைத்து உருட்டுக்கட்டை ஆயுதங்கள் தாக்கி அட்டுழிவு செய்ததால் அந்த வழக்கிலும் கைது செய்யப்பட்டிருக்கிற அதிமுகவை சார்ந்தவர். கடந்த மாதம் விருதுநகர் நரிக்குடி மேற்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் சந்திரன் தலைமையிலான கும்பல் ஆயுதங்களுடன் சென்று கேசி பிரபாத் என்பவரை அவரது குடும்பத்திலும் வீடு புகுந்து தாக்கி ரவுடிசம் செய்திருக்கிறார்கள். அவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார், அதிமுகவை சேர்ந்தவர். கடந்த மாதம் நெல்லை ராதாபுரத்தில் சிபு ஆண்டனி என்கிற ரியல் எஸ்டேட் அதிபரை தாக்கி அவருக்கு சொந்தமான 60 சென்ட் நிலத்தை எழுதி வாங்கி அபகரிக்க முயன்ற முடவன்குடத்தை சார்ந்த அதிமுக பிரமுகர் ஒவ்வொன்றையும் நான் பெயரோடு சொல்லியிருக்கிறேன். நான் சொல்வது தவறாக இருந்தால் எடப்பாடி அவர்கள் என் மீது வழக்கு போடலாம். இது இல்லை என்று இல்லை பொய் சொல்கிறார்கள் என்று திட்டவட்டமாக அவர் சார்பாக மறுக்கலாம். காரணம், திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறார், ஆதாரத்தோடு தான் சொல்லி பழக்கம்.
அந்த வகையிலே சுப்பிரமணியம் என்பவர் அதிமுகவை சேர்ந்தவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த ஆகஸ்ட் மாதம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஓய்வு பெற்ற பெண் இன்ஸ்பெக்டரை ஹெல்மெட்டால் அடித்து கொலை செய்த வழக்கில் அதிமுக பிரமுகர் பிரபு கைது செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த நவம்பர் மாதம் சென்னை தியாகராய நகர் கண்ணமாப்பேட்டை பகுதியைச் சார்ந்த அதிமுக ஜெயலலிதா பேரவை மாவட்ட துணைச் செயலாளர் திருமுருகன் சிஏ சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் படிக்க ஒரு மாணவியிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் முகத்தில் ஆசிட் வீச்சு கொலை செய்துவில்லை சொல்லி அவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்படி தொடர்ந்து தமிழ்நாடு பூரா இந்த ஓராண்டு காலத்திலும் மட்டுமல்ல பலவர் இவர்கள் கடந்த அக்டோபர் மாதம் விழுப்புரத்தில் நகராட்சி ஊழியர் வருங்கால வைப்பு நிதியிலிருந்து ரூபாய் 8 கோடிக்கு மேல் முறையீடு செய்ததாக அதிமுக மாவட்ட இளைஞரணி துணைச் செயலாளர் வினோத் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த நவம்பர் மாதம் திருவாரூர் கேடிஆர் தெருவை சார்ந்த 27வது வட்ட அதிமுக செயலாளர் பாலாஜி தன் தந்தை மீதான போஸ்கோ வழக்கை வாபஸ் வாங்க வற்புறுத்தி மனைவியை துப்பாக்கி எடுத்து மிரட்டிவிடும் என்று கைது செய்திருக்கிறார், சொந்த மனைவியை. இப்படி இன்னும் எத்தனையோ குற்றங்கள் இவங்களுடைய ஆட்சியில் நடந்திருக்கிறது. இதையெல்லாம் மறந்துவிட்டு எதற்கெடுத்தாலும் திராவிடம் எங்களுக்கு இருக்கிற சந்தேகமே இன்னும் 15 மாத காலம் இருக்கிறது. திமுக ஆட்சிக்கு மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிறது. தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் தளபதி மு.க. ஸ்டாலினுடைய தலைமையிலே வெற்றிக்கு மேல் வெற்றி அடைந்து வருகிறது. நாடாளுமன்ற தேர்தலிலே 40க்கு 40 வெற்றி பெற்றது மட்டுமல்ல, 234 சட்டமன்ற தொகுதியில் 222 தொகுதி சட்டமன்ற தொகுதிகளில் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாகை சூடியிருக்கிறார்கள். இதை எப்படியாவது திசை திருப்ப வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு திமுகவை கொடியை பயன்படுத்துவது, திமுக என்று சொல்லி அதிமுகவினரே மாறு வேடத்தில் வந்து புகுந்து ஊடுருவி இது போன்ற தீய செயல்களில் ஈடுபடுவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்களோ என்ற சந்தேகம் எனக்கு வருகிறது. ஆகவே நான் காவல்துறையை திமுகவுடைய அமைப்பு செயலாளர் என்ற முறையில் கேட்டுக்கொள்கிறேன். இதை மிகுந்த அது மட்டுமல்ல, இந்த 2 சம்பவங்கள் அவர்கள் கைது செய்யப்பட்டு யார் யாரோடு தொடர்பு வைத்திருக்கிறாருன்னு பொதுவாக தான் வந்திருக்கு. இந்த 2 பெரிய சம்பவங்கள், இந்த 2 கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிற இந்த கார்களுடைய விவரங்களை காவல்துறை டிசி இன்றைக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார். நீங்கள் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். ஆனால் புலன் விசாரணை போய்கொண்டிருக்கிற காரணத்தினால் விளக்கமாக அவர் சொல்ல முடியாது என்று சொல்லிவிட்டார். நான் காவல்துறை கேட்டுக்கொள்வது, புலன் விசாரணையை விரைவில் முடித்து இந்த 2 கார் எந்தெந்த அதிமுக பிரமுகர்களுக்கு சொந்தமானது, அவர்களுக்கு என்ன தொடர்பு, ஏன் இப்படி அந்த இரவு நேரத்தில் அங்கே வந்து போனார்கள், இதையெல்லாம் ஒரு தனி டீம் போட்டு விசாரிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிற காவல்துறையும் கொஞ்சம் கண்காணிப்போடு இருக்க வேண்டும் என்பதை திமுக அமைப்பு செயலாளர் நான் கேட்டுக்கொள்ளவும் உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்வோம்.